எல்லாம் நன்கு தெரிந்த ஒரு சிறந்த ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர், சிந்தனையாளர் ஐயா நாதன் அவர்கள் இப்போது பூந்தோட்டமே என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக வருகிறார்கள். அவர்களை வாருங்கள் என்று அழைக்கிறேன். பாலாயி குடிக்காடு ஆம்பலாப்பட்டு தெற்கினுடைய நட்சத்திர நாயகன், நான் போற்றி வணங்குகிற பன்னெடும் கால தோழமை கலந்த என்னுடைய குருக்களில் ஒருவராக திகழ்கின்ற அன்புக்குரிய கிருஷ்ணன் அவர்களை உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி, இலக்கியத்துறையில் எனக்கு ஒரு பேர் இருக்குங்க, கொஞ்சம் கவனித்து கேட்கணும். நான் மந்திரக்காரன். நான் யாருங்க? மந்திரக்காரன். என் சொல் உங்கள் செவிகளில் போய் சேர்ந்து விட்டால், அந்த சொல்லின் பொருள் உங்களுக்கு உணர்ந்து விட்டால், கிருஷ்ணன் சார் இந்த பட்டிமன்றம் போட்டதற்கான பலன் உங்களை வந்து சேர்ந்து விடும். அக்கா மிக அருமையாக பேசினார்கள். ஒரு நீதிபதியினிடத்தில் பொய் சொன்னால் தண்டனை தருவாரா தரமாட்டாரா? ஆனால் ஒரு குருவிடத்தில், ஒரு துறவியிடத்தில், ஒரு பெருந்தகையானிடத்தில் பொய் சொன்னால் அவன் அதை மன்னித்து விடுவான். நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டு எங்களுடைய பேச்சை தொடர்கிறோம். நடுவர் அவர்களே, ஒரு செய்தி நான் இப்படி துவங்குகிறேன். மழை விழுந்து மண் கரையும், மனிதர்கள் கரைய மாட்டார்கள் என்ற தத்துவத்தை இந்த பூமி இப்பொழுது உங்களுக்கு நிலைநாட்டி இருக்கிறது. அப்படியே மழை விழுந்தால் என்ன, மனதிற்குள் ஒரு விதையை எங்கள் தலைவர் சுகிசிவம் இங்கு போடுகிறார் என்கிற பொழுது நீங்கள் நிமிர்ந்து நின்றீர்கள். தமிழ் இலக்கியம் வரலாற்றில் நிமிர்ந்து நிற்கிறது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. பேராசிரியர் பர்வீன் சுல்தானா சில கூட்டங்களில் சொல்லுவார், நீங்கள் கோபக்காரன் என்று. நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். மந்திரக்காரன் என்று சொன்னேன் தெரியுமா? இந்த நாற்காலி இவருக்கு உரிய நாற்காலி இல்லை. ஓரத்த நாடு தஞ்சாவூர் பகுதி மக்களுக்கு இந்த ஒலிபெருக்கி எங்கெங்கெல்லாம் அலைகளை கொண்டு போய் செல்லுகிறதோ அங்கெல்லாம் இந்த வழிபோக்கன் சொல்லுகிறேன், சுகிசிவம் என்கிற மாமனிதனுக்கு இந்த இருக்கை உரிய இருக்கை அல்ல. மாபெரும் சபையினில் நீர் நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவரென்று போற்றி புகழ வேண்டும். அத்தகைய சக்தி படைத்த மாபெரும் வழக்கறிஞர் இவர். நான் ஏன் இவரை வழக்கறிஞர் என்று இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் என்றால், அக்கா நான் அவரை தொட்டு பேசக்கூடாது என்று நினைத்தேன். சட்டம் குறித்து பேசியதால் நான் என்னுடைய தலைப்பை மாற்றுகிறேன். அந்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறுகிற தருணத்திலே பலவிதமான தீர்ப்புகளை தந்திருப்பார். அந்த தீர்ப்புக்கு பெயர் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஏற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு. enactment law and legislation gives the pronouncement. ஆனால் இன்னும் ஒரு தீர்ப்பு இருக்கிறது மக்களே, அது தர்ம சட்டம். இன்றைக்கு அது என்ன தர்ம சட்டம்? ஓரத்த நாடு பகுதியிலே வந்து ஒரு வழிபோக்கனாக நின்று கொண்டு ஐயா சுகிசிவம் அவர்களுடைய பட்டிமன்றத்தில் நகைச்சுவை மிளிர பேரறிவாளர் மோகனசுந்தரம் பேசுகிற மேடையிலே குறுக்கீடு செய்வதாக இவர் பேசுகிறாரே என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் இதோ வழக்கறிஞர் ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு போகிறேன். ஏற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்திற்கு அளவுகோல் உண்டு. அக்கா சொன்னது போல குஜராத்திலே மதுவிலக்குக்கு சட்டம் இருக்கிறது. அங்கு மது குடித்தால் சிறை தண்டனை. பாண்டிச்சேரியிலே நீங்கள் மது குடிக்கலாம், நடைபாதையிலேயே படுத்து தூங்கலாம், அங்கு சட்டம் இல்லை. அப்படி என்றால் தர்ம சட்டம். இப்ப நம்ம ஊருக்கு வரோம் பாருங்க. தாத்தா சொத்து யாருக்குங்க? தாத்தா சொத்து யாருக்கு? தாத்தா சொத்து பேரனுக்கு என்பது சட்டம்ங்க, எழுதப்பட்ட சட்டம். இது யாருமே மாற்ற முடியாதுங்க. அவ்வளோதான். வாழ்க்கை என்றால் போராட்டம்ங்க, இது யாருமே மாற்ற முடியாதுங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வாழ்க்கை என்றால் போராட்டம், இது யாருமே மாற்ற முடியாது. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க.